சிவாய நம நாங்கள் சிதத்தயமா குருவே சரணம் எல்லோரும் நலமாக இருக்கணும். ஏப்ரல் மாசத்துல பிறந்தவங்க 4ஆம் மாசம் அவங்க ஃபுல்லா சோஷியல் சர்வீஸ் கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அரசியல் ஆகட்டும், ஸோ நீங்க லாயர் படிக்கணும், பிள்ளைங்க லாயர் படிக்கணும், அது மாதிரி டாக்டர் ஆகணும், ரிசர்ச்சர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், எதை வேணாலும் படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா அந்த படிப்புன்றது ஒரு ஹை லெவலா இருக்கும். ஆனா அதுல நீங்க போகணும், முயற்சி பண்ணணும். யாராவது உங்களை தள்ளி விடணும், இதுல போ நல்லதாகும் அப்படின்னு. சில அட்வைஸ் நீங்க மற்றவங்களை நல்ல விஷயத்த சொல்லும் போது அது ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லைஃப் நலமா இருக்கும். படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைங்க. அதே போல வேலை விஷயத்துல கூட ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரத்துல எதிரிகள் வருவாங்கன்னே தெரியாது. நீங்க நினைச்ச பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே கூட உங்களுக்கு எதிரி ஆகலாம். ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் கூட உங்களுக்கு எதிரி ஆகலாம். 4ஆம் மாசத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு வாழ்க்கையில போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. ரொம்ப கஷ்டங்கள், அடி மேல அடி வந்தாலும் அது எழுந்து நின்று சாதனை செய்யணும்னு நினைப்பவர். இருக்கும் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாண்டிதான் போகணும். அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நீங்க சக்தியை பெற்றுக்கொள்ளணும். சக்தியை பெற்றுக்கொண்டாலே போதும். அதனால ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு அம்மன் கோவில்ல போய் அந்த சக்தியை வாங்கிக்கணும். எப்படி வாங்குறது? அம்மனிடம் உட்கார்ந்து போராடி தியானம் இருக்கணும். அம்மனுடைய மந்திரத்தை சொல்லி ஹீலிங் பண்ணிக்கணும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அதனால சக்தி இருக்கு, அது பயன்படுத்துற விதத்துலதான் இருக்கு. வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அந்த வீடை பத்தியெல்லாம் பேசிட்டு வருவீங்க, எல்லாமே ஓகே ஆயிடும். நாளைக்கு வாங்கணும், அவ்வளவுதான். ஆனா நாளைக்கு போனீங்கன்னா அவங்க வேற யாருக்குன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். வீடு விஷயம் இல்லை, வேலை விஷயம் ஆகட்டும், உங்களுடைய தொழில் விஷயங்கள் ஆகட்டும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா அதுதான் ரொம்ப சொய்வாக இருக்க நேரத்துல ஒருவர் உங்களை அழகா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அப்ப சிந்திச்சு செயல்படுவதை விட முன்கூட்டியாக அதுக்கு பாதுகாப்பாக என்னென்ன செய்யணுமோ நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா நல்லது. ஆஸ்தி இருக்கு அப்படின்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு கொடுத்துடணும். இது இந்தந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. ஆனா அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க யாரு ஏதாவது ஒண்ணு செய்து அவங்க பேர்ல எழுதிக்கின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல நடக்காம விட்டுடும். நீங்க ரொம்ப கவனமாக முன்கூட்டியே எதை செய்யணும்னுட்டு முன்னாடியே நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சீங்கன்னா நல்லது. ஏன்னா சுலபமா ஏமாத்திடுவாங்க. சில விஷயங்கள் எதை சொன்னாலும் நம்பி போயிடுவீங்க. ஆனா அங்க போனாதான் அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ சிரமங்கள் இருக்கு தெரிஞ்சுக்குவீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வரும். வாழ்க்கையில போராடி சுமைகள், கடமைகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு செய்திருப்பீங்க. நிறைய சேவைகள் பண்ணியிருப்பீங்க. சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. சில விஷயத்துல நீங்களே வீட்டுக்கு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா சில விஷயத்துல உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால ஆன்மீக வழிபாடுகள்ல நல்ல யோகம் இருக்கு, ரொம்பவே அருமையா இருக்கு. குடும்ப வாழ்க்கையில, வேலை விஷயத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கண்டிப்பா சேவித்து வைங்க, ரொம்ப நல்லது. நாளைக்கு ஆபத்துனா அதை நீங்க தான் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியும். அந்த நேரத்துல யாரிடமாவது நீங்க போய் கேட்டீங்கன்னா ஆகாது.
நிறைய உங்களை தேடிட்டு வரும் வாய்ப்புகள், அதை பயன்படுத்துங்க. பெண்கள் வந்து குடும்ப விஷயத்துல அவ்வளோ வந்து பொறுப்பா இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பெண் பிள்ளைங்க வந்து ஒரு மாமியார் வீட்டுக்கு போறாங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த வீடு. தன தானியத்துக்கு குறை இல்லை, நலமா இருப்பாங்க. அவங்க நினைக்கிற விஷயங்கள் நலமாக இருக்கும். சில விஷயங்கள் அவங்க சொல்றபடி கேட்டாலே போதும், மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லதாகும். சில விஷயங்கள் அவங்க சொல்ற விஷயத்தை பிள்ளைங்க ஆகட்டும், பெரியவங்க ஆகட்டும், அதை கேட்டாலே போதும். கண்டிப்பா அது நடக்கும். அந்த ஏப்ரல் மாசத்துல பிறந்தவங்க வந்து சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, அதை கேளுங்க, ரொம்ப நல்லதாகும். அதே போல வந்து ஒரு கோவில்ல போய் துளசி செடி, வெத்தலை செடி, கத்தாழை, இதை போல செடிகள் எல்லாமே வந்து நீங்க வந்து தானம் செய்யலாம். ரொம்ப நல்லது. துணி தானம் செய்ய வேண்டாம். துணிகள் வந்து தானம் செய்ய வேண்டாம். அன்னதானம் செய்யலாம். தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் எவ்வளோனா செய்யலாம். நீங்க ரொம்ப நல்லது. சேவைகள் செய்யுங்க, தானம் செய்யுங்க. சில விஷயத்தை பொறுப்பாக நீங்க ஏற்றுக்கொண்டு நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. சில மனசுக்கு பிடிக்கலைன்னா விட்டுடுங்க. கஷ்டங்கள் நினைத்து கொண்டு அதே நினைச்சுக்க வேண்டாம். எல்லாமே நல்லதாகும். உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சிவாய நம. குருவே சரணம்.